ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विपदैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सरवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ईशावास्योपनिषत् शांति मंत्र। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ஈஷாவாஸ்ய உபனிஷத் பார்த்துருக்கிறோம். என்னுடைய முடிவுரையாக உபனிஷத் முடிஞ்சிருச்சு. 18 மந்திரங்கள் உபனிஷத் முடிஞ்சிருச்சு. முடிவுரையாக சங்கராச்சாரியார் ஒரு விளக்கம் எழுதுகின்றார், ஒரு முடிவுரை எழுதியிருக்கிறார். முடிவுரைங்கிறது இந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு உபனிஷத்தில் வந்த ஒரு வார்த்தை, வித்யா அவித்யா என்ற வார்த்தையானது வந்தது. அதற்கு அதை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சிலர் தவறாக அர்த்தம் செய்கிறார்கள் என்பதற்காக, அதை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு விளக்க உரை கொடுத்திருக்கிறார். அதனால் இது முடிவுரை. உபனிஷத் முடிஞ்சிருச்சு, பாஷ்யத்தோட முடிவுரை. அதை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அந்த புஸ்தகத்தில் சொல்கிறேன். இருபத்தி 7வது பக்கம். அந்த புஸ்தகத்தில் இருக்காது, இந்த அதில் இருக்காது. அதில் தமிழ் அர்த்தம் இருக்காது. அந்த பெரிய ஜெராக்ஸ் பண்ண புக் இருக்குங்க, அது எடுத்து அது கொடு. அதில் 27வது பக்கம். முகவுரையின் தொடக்கம். நம்மள பாஷ்யம் சொல்கிறேன், பாஷ்யத்தோட தமிழ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதே விநாசேன மிருத்யும் தீர்த்வா असंभूत्या अमृतमश्नुते
इति श्रुत्वा केचित् संशयं कुर्वन्ति अतः तन्निराकरणार्थं संक्षेपतः विचारणां करिष्यामः। तत्र तावत् किन्निमित्तः संशयः इति उच्यते। अविद्यया मृत्युं तीर्त्वा विद्यया अमृतम् अश्नुते। विनाशेन मृत्युं तीर्त्वा असंभूत्या अमृतम् अश्नुते. இது இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் வந்த 2 மந்திரங்கள். ஒன்று 11வது மந்திரம் அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதே. 14வது மந்திரத்தில் விநாசேன மிருத்யும் தீர்த்வா அசம்பூத்யா அமிர்தம் அஷ்ணுதே. இல்லை 3 வார்த்தைகள் அவித்யா வித்யா, அவித்யா வித்யா. அதுக்கப்புறம் அமிர்தம், அமிர்தம் அமிர்தத்துவம், அமிர்தம்ங்கிறது அமிர்தத்துவம் அமிர்தம். இல்லை நம்ம பார்த்த விளக்கம் உபனிஷத்தில் ஆச்சாரியர் கொடுத்த விளக்கம் வித்யா என்றால் உபாசனை, அவித்யா என்றால் கர்மம். நாம் செய்கின்ற பலவிதமான செயல்கள் அவித்யா. அது அஜ்ஞான காரியம் அப்படிங்கிறதுனால அவித்யாங்கிற வார்த்தையினால் குறிப்பிடப்படுகிறது. அவித்யினால் இந்த உடலை நான் என்று நினைக்கிறோம், உலகத்தை சத்தியம் நினைக்கிறோம், அதனால் பலவிதமான செயல்களை செய்கின்றோம். அப்படி செய்வதற்கு அவித்யை காரணமாக இருக்கிறதுனால இந்த கர்மத்துக்கே அவித்யின்னு பெயர். அதுக்கப்புறம் வித்யா என்றால் அது உபாசனை என்று. வித்யாங்கிறது ஞானம், ஞானம்ங்கிறது இந்த இடத்துல ஈஸ்வர ஞானம், ஈஸ்வர உபாசனை என்பதை குறிக்கின்றது. அதனால் வித்யைக்கு எதிர்ப்பதம் அவித்யா அப்படிங்கிற அர்த்தத்தில் கர்மா அவித்யா என்று சொல்லப்பட்டது. வித்யா என்றால் உபாசனை, அவித்யா என்றால் கர்ம. அவித்யா என்ற கர்மாவை செய்து அதனால் பக்குவம் அடைகின்ற ஜீவன் பிறகு வித்யாங்கிற உபாசனை ஈஸ்வர தியானத்தை செய்யறதுனால அதனுடைய பலனாக அவன் உயர்ந்த லோகங்களை அடைகின்றான். அந்த லோகங்களில் நீண்ட காலம் இருக்கிறான்ங்கிறதுனால அது அமிர்தத்துவம் என்று சொல்லப்பட்டது. அதனுடைய பலன் அமிர்தத்துவம். இப்போ 3 வார்த்தை அவித்யா வித்யா அமிர்தத்துவம். அவித்யானா கர்மா, வித்யானா உபாசனை, அமிர்தம் என்றால் நீண்ட ஆயுளோட பிரகிருத்தியில் லயமாகி இருத்தல், அல்லது தேவலோகத்தில் நீண்ட ஆயுளோட கர்ம பலனை அனுபவித்து கொண்டு இருத்தல். தேவர்களே அமரர்கள்னு சொல்கிறோம்ல, அவர்கள் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் வந்தது, அமிர்தத்தை உண்டார்கள் அப்படின்னா. அப்போ அமிர்தம்னாக்கா மரணம் இல்லாத நிலை என்பது இல்லை, நீண்ட ஆயுளோடு இருக்கிறது. அதான் அந்த அமிர்தம்ங்கிறது நீண்ட ஆயுளோட. பூலோகத்தை ஒப்பிட்டு பார்த்தாக்கா அந்த தேவலோகத்தில் அவர்கள் நீண்ட காலங்கள் இருப்பார்கள், யுகங்கள் இருப்பார்கள். அதனால் அது அமிர்தம்னு சொல்லப்பட்டிருக்கே ஒழிய அங்கேயும் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அந்த லோகத்தில் இருக்க முடியும். புண்ணியம் தீர்ந்தாக்கா மீண்டும் பூலோகத்துக்கு வரணும். அதனால் அமிர்தம்ங்கிறது பிறவாத நிலை. மோட்சம் என்றால் அவர்கள் ஞானத்தினால் அடையக்கூடியது, அதுதான் இறைநிலை. அப்போ பிறவியே இல்லை. ஞானத்தினால மோட்சம் அடைந்து அமிர்தத்துவத்தை அடைந்தால் பிறவாத நிலை, பிறவியே இல்லாத நிலை. ஆனால் கர்ம உபாசனையினால ஒருவன் அமிர்தத்துவத்தை அடைகிறான் என்றால் அது நீண்ட ஆயுளோடு இருக்கிறான் என்ற பொருள். அதனால் அமிர்தத்துவங்கிறதுக்கு இங்கே மோட்சங்கிற அர்த்தம் அல்ல, நீண்ட ஆயுள், பிரகிருத்தியில் லயமாகி நீண்ட காலம் இருப்பார்கள் என்பது பொருள். அதுதான் நம்ம உபனிஷத்தோட தாத்பரியம். அதான் ஆச்சாரியர் பாஷ்யத்தில் தெளிவுபடுத்தினார். ஆனால் இப்படி இருக்கிற பொழுது இவ்வாறு கேட்டு சிலர் சம்சயம் குர்வந்தி, சிலர் இதில் சந்தேகத்தை அடைகிறார்கள். ஏன்னா சாதாரணமாக பொதுவான அர்த்தம் வித்யா என்றால் ஞானம். வித்யானாக்க பாரதிய வித்யா பவன் வைக்கிறான்ல, வித்யானது கல்வி, ஞானம் என்பது தான் நேரடியான பொருள். வித்யான கல்வின்னு அர்த்தம், படிப்பு ஞானம் என்று அர்த்தம். வித்யினால படிப்புனால பெறக்கூடிய அறிவுக்கு வித்யா என்று பெயர். அதனால் வித்யானா ஞானம்ங்கிற பொருள் தான் சாமானிய அர்த்தம்.
ஆனால் இங்கே உபாசனைன்னு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. வித்யாவுக்கு ஏன் உபாசனைன்னு அர்த்தம் கொடுக்கணும்? வித்யானா ஞானம், அதுவும் ஆத்ம ஞானம் என்று நேரடியாக எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு சந்தேகத்தை சிலர் கிளப்புகிறார்கள். அதனால் இப்படி சொன்னதில் இது கேச்சித் சம்சயம் குர்வந்தி, சிலர் சந்தேகத்தை அடைந்திருக்கிறார்கள், செய்கிறார்கள். அதனால் அந்த சந்தேகம் போவதற்காக சுருக்கமாக ஒரு விசாரத்தை செய்கின்றோம், சுருக்கமான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றோம். ஏன் இந்த இடத்துல உபாசனை என்பதற்கு பக்தி, வித்யா என்பதற்கு பக்தி உபாசனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆத்ம ஞானம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை இங்கே சொல்லுகிறோம்னு சொல்கிறார். தத்ர தாவத்து கிண்ணமித்தக சம்சயக இதி உச்சியதே, எதன் பொருட்டு சந்தேகமானது ஏற்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதனால் இதில் சிலர் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்கறதுல பலர் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். நாங்கள் இந்த அர்த்தம் என்று பாஷ்யம் பண்ணால் அதில் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். அவருடைய சந்தேகம் போவதற்காக விளக்கம் கொடுக்கிறோம் என்பது. தமிழில் பார்த்தோம்னா நம்ம புக்கில் 27வது பக்கத்தில் கீழே அந்த 2வது பாராவுக்கு மேலே ஸ்லோகத்தோட மந்திரத்தோட அர்த்தம் முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்குது. அவித்யா அப்படின்னு மேற்கோளோட போட்டிருக்கு. அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதே, விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூத்தியாம் அமிர்தம் அஷ்ணுதே என்பதை கேட்டு சிலர் சம்சயத்தினை அடைகின்றார்கள். இந்த கருத்தை கேட்டு சிலர் சந்தேகத்தை அடைகிறார்கள். அதனால் அதன் நிராகரணத்தின் பொருட்டு சங்கேபமாக விசாரம் செய்வோம். அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக ஒரு விளக்கமானது எழுதுகின்றோம், ஒரு விசாரமானது செய்கின்றோம். அதுக்கப்புறம் கேள்வி என்ன, சந்தேகம் என்னங்கிறதும் அதற்கான பதிலையும் சொல்லுகின்றார். சங்கேபம் முதல்ல கேள்வி, ஆக்ஷேபம், அதுக்கு பேர் ஆக்ஷேபம் அப்படின்னு அர்த்தம். ஆக்ஷேபம்னா சந்தேகம், கேள்வி அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதம் சொல்றேன், அப்புறம் தமிழ் பார்க்கலாம். வித்யா சப்தேன முக்கியா பரமாத்ம வித்யைவ கஸ்மான் கஸ்மாத் ந கிருஹ்யதே அமிர்தத்வம் ச. இந்த வித்யா அப்படின்னு இந்த உபனிஷத்தில் வரக்கூடிய சப்தத்துக்கு நேரடியான ஞானம் என்ற பொருளை ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? முக்கிய அர்த்தம், முக்கிய பரமாத்ம வித்யா ஏவ கஸ்மாத் ந கிருஹ்யதே, ஆண்டு என் நிமித்தமாக சம்சயம் எனில் கூறப்படுகின்றது. வித்யா சப்தத்தினால் முக்கியமான பரமாத்ம வித்தையே ஏன் கிரகிக்கப்படவில்லை? வித்யானா ஞானம், ஞானம்னா ஆத்ம ஞானம். அதில் வித்யான்னு உபனிஷத் சொல்லுதுன்னா அதை நேரடியாக ஆத்ம ஞானம்ங்கிற பொருளை ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை? அதே மாதிரி அமிர்தத்துவம்னா பிறவாத நிலை, மரணமில்லாத வாழ்க்கை என்று ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை? நீண்ட ஆயுள்னு எடுத்துக்கொண்டிருக்கிறார், தேவலோகத்தில் நீண்ட காலம் இருப்பார்கள்னு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அமிர்தம் அமிர்தத்துவம்னு ஏன் சொல்லவில்லைங்கிறது கேள்வி. அதற்கு பதில் சொல்லார். ஏன்னா அதுக்கு விடை சமாதானம். சமாதானம் என்ன? பாஷ்யம் படிக்கலாம். நனு உக்தாயாஹ பரமாத்ம வித்யாயாஹ கர்மணஸ்ச விரோதாத் சமுச்சய அனுபபத்திஹி. சொல்லப்பட்ட இந்த கேள்வி, அதாவது இந்த வித்தைக்கு ஆத்ம ஞானம் என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால் பரமாத்ம வித்யாக கர்மணஸ்ட விரோதாத். இங்கே உபனிஷத்து என்ன சொன்னது? அவித்யா வித்யா இரண்டையும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லுது. கர்மம் உபாசனை இரண்டையும் சேர்த்து செய்யணும்னு சொல்லியிருக்கு. அப்போ கர்மம் உபாசனையை சேர்த்து செய்ய முடியும். நான் கர்மங்கிறது உடலால் பண்ணுறது, உபாசனைங்கிறது மனதால் பண்ணுறது. இப்போ எனக்கு இந்த பலன் வேண்டும் என்று ஒருவன் விரும்புகிறான், அதற்காக ஒரு யாகத்தை பண்ணுறான். அதோட ஈஸ்வரனிடத்தில் எனக்கு இந்த பலன் வேண்டும், எனக்கு அதை கொடுப்பாயாக, அருள் புரிவாயாகன்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ இந்த பிரார்த்தனை, ஜபம், தியானம் கர்மாவோட சேர்த்து பண்ண முடியும். நம்ம உழைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்கிறோம். அதோட பகவானிடத்துலையும் நம்மளுடைய தேவையை நம்ம பிரார்த்தனையாக வைக்கின்றோம். அப்போ அது ரெண்டும் செய்யலாமே, அது ரெண்டும் சேர்த்து செய்யலாம். கர்மம் உபாசனை சேர்த்து செய்யறதுல ஒன்றும் முரண்பாடு இல்லை, தாராளமாக செய்ய முடியும்.
அதனால் சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இந்த வித்யாங்கிறதுக்கு பரமாத்ம ஞானம் ஆத்ம ஞானம்னு எடுத்துக்கொண்டா கர்மமும் ஆத்ம ஞானமும் சேர்த்து செய்ய இயலாது. உபனிஷத்து என்ன சொல்லியிருக்கு? கர்மாவை தனியாக பண்ணால் அதுக்கு ஒரு பலன், உபாசனையை தனியாக பண்ணால் அதுக்கு ஒரு பலன், ரெண்டையும் சேர்த்து செய்தால் அதற்கு மேலான பலன் சொல்லியிருக்கு. இப்போ உபாசனைன்னு எடுத்துக்கொண்டா தான் அது பொருந்தும். ஞானம் என்று எடுத்துக்கொண்டால் கர்மமும் ஞானமும் ஒன்றுக்கொன்று விரோதமானது. அதனால் பரமாத்ம வித்யாயாக கர்மணச்ச விரோதாத், ரெண்டும் விரோதமானதுங்கிறதுனால ரெண்டையும் சேர்த்தல் என்பது பொருந்தாது. இந்த தமிழில் பார்த்தோம்னா அமிர்தத்துவம், வித்யா சப்தத்தினால் முக்கியமான பரமாத்ம வித்தையை ஏன் கிரகிக்கப்படவில்லை? அமிர்தத்துவமும் ஏன் கிரகிக்கப்படவில்லை? அமிர்தத்துவம்னா மரணம் இல்லாதது என்று பிறவாத நிலை, மோட்சம்னு ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்று கேட்டால் அற்றேல் கூறிய பரமாத்ம வித்தைக்கும் கர்மத்திற்கும் விரோதம் இருத்தலின் சம்சயம் பொருந்தாது. இந்த பரமாத்ம வித்யா ஆத்ம ஞானமும் கர்மமும் ஒன்றுக்கொன்று விரோதமானது. ஏன்னா ஆத்ம ஞானம் நான் அகர்த்தா அபோக்தா, ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லைங்கிறது தான். ஆனால் கர்மானாலே நான் கர்த்தா, நான் இதை செய்யணும், எனக்கு இந்த பலன் வேணுங்கிற அந்த விருப்பமானது ஆசையானது இருக்கின்றது. இல்லை, கர்மா அப்படின்னாக்கா கர்மகாண்டி கர்மத்தை செய்பவனாக இருந்தால் அவன் ஆசை உடையவனாக இருப்பான். நான் செய்கிறேன், எனக்கு இந்த பலன் வேண்டுங்கிற எதிர்பார்ப்பானது இருக்கும். ஆனால் ஆத்ம ஞானினாக்கா அவனிடத்துல நான்கிற அகங்காரமே இல்லை, இதை செய்யணும் அதை செய்யணும் என்ற அந்த எண்ணமானது சிந்தனையானது இல்லை, ஆசை என்பது இல்லை. அனைத்தையும் துறந்தவனாக அனைத்தையும் கடந்தவனாக அவன் இருக்கிறான். அதனால் ரெண்டு எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானி செயலற்று இருப்பான், கர்மி எப்பொழுதும் செயலில் விருப்பமுடையவனாக இருப்பான். ஒரே சமயத்தில் ஒருவன் ஆத்ம ஞானியாகவும் கர்மியாகவும் இப்படி இருக்க முடியும்? அது பொருந்தாது. அதனால சம்சயம் இருத்தலின் சம்சயம் பொருந்தாது. ஆகவே ரெண்டையும் சேர்த்து செய்ய சமுச்சயம். சமுச்சயம்னாக்க சேர்த்து செய்தல். ஒரே சமயத்தில் கர்மத்தையும் பண்ணுறது, ஞானத்திலையும் ஆசை இல்லாமல் ஞானத்திலையும் இருக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. சேர்த்து செய்தல்ங்கிறது பொருந்தாது. இப்படி சொன்ன உடனே பூர்வபக்ஷி சொல்கிறார், அவர் சரி நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் இங்கே சொல்லி இருக்கிறது சாஸ்திரம். இங்கே சாஸ்திரம் ஒரு வாக்கியத்தை சொன்னால் அது ஒரு வாக்கியம், சாஸ்திரம் ஒரு இடத்துல ஒரு கருத்து சொல்லுது, இன்னொரு இடத்துல இன்னொரு கருத்து சொல்லுது. அப்போ ரெண்டு கருத்துக்களும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்தாலும் சாஸ்திரம் சொல்லியிருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அங்கே அப்படி சொல்லியிருக்கேன், இங்கே இப்படி சொல்லியிருக்கேன்னு கேள்வி கேட்க முடியாது, சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதான் அடுத்த ஆக்ஷேபமாக வருது. படிக்கலாம். சத்யம் விரோதஸ்து ந அவகம்யதே விரோத அவிரோதயோः விரோத அவிரோதயோः சாஸ்திர பிரமாணகத்வாத். இல்லை, விரோதம் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று கர்மம் ஞானம் ரெண்டும் சேராது, ஒன்றுக்கொன்று விரோதமானது என்பது இல்லை. விரோதம் பொருந்தாது. ஏன்னா சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதுனால வித்யாம்ச அவித்யாம்சன்னு சாஸ்திரமே ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கு. ஆகவே ஒன்றுக்கொன்று விரோதமானதுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் தான் விரோதம் நினைக்கிறீங்க, ஆனால் சாஸ்திரம் விரோதமாக சொல்லவில்லை, ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கு. அதற்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம். யதா அவித்யா அனுஷ்டானம் வித்யா உபாசனம் ச சாஸ்திர பிரமாணகம் ததா தத்விரோத அவிரோதௌ அபி யதா ச ந ஹிம்ஸ்யாத் சர்வா பூதானி இதி சாஸ்திராத் அவகதம் புனः சாஸ்திரேண ஏவ பாத்யதே அத்வரே பசும் ஹிம்ஸ்யாத்.
इति एवं विद्या अविद्ययोः अपि स्यात् विद्या कर्मणोः च समुच्चयः. இங்க யதா எப்படி தமிழ்ல பார்த்தோம்னா சத்தியம், நீங்க சொல்றது கர்மமும் ஞானமும் பொருந்தாது என்பது உண்மைதான். ஆனாலும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு, சத்தியம் உண்மை, விரோதமோ அறியப்படவில்லை. இங்க விரோதம் நீங்க நினைக்கிறீங்களே ஒழிய சாஸ்திரம் விரோதமா சொல்லல. அதனால எங்களால் இங்கு விரோதமானது அறியப்படவில்லை. விரோத அவிரோதங்கள் சாஸ்திர பிரமாணம் உடையதாகலின், சாஸ்திரம் ரெண்டு கருத்தை சொன்னாக்கா அது விரோதம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே சாஸ்திரம் சொல்லியிருக்கு கருத்து. கோர்ட்டில் பார்த்தாக்கா மாவட்ட நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லுது ஒரு வழக்கில், அப்புறம் அவனே மேல்முறையீடு பண்ணாக்கா உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மாற்றி அவர் ஒன்றும் குற்றம் பண்ணலை, விடுதலை அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை விடுதலையான ஆளை இல்லை அவர் குற்றம் தான் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லுது. உயர் நீதிமன்றம் இப்படி சொன்னதே உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லுதேன்னா, உயர் நீதிமன்றம் குற்றவாளின்னு சொன்னது உச்ச நீதிமன்றம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லுது. இல்லை அப்படியே மாற்றி உயர் நீதிமன்றம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லுது, உச்ச நீதிமன்றம் குற்றவாளி தான், தண்டனை கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லுதே. எதை எடுத்துக்கொள்றதுன்னா ரெண்டுமே சட்டத்தின்படி தான் சொல்லுது. ரெண்டு பேருமே உயர் நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளும் அதே ஒரே சட்ட புஸ்தகத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய சொந்த விருப்பப்படி சொல்லலை. அந்த அரசியல் சட்டத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த காரணங்களால் குற்றம்னா இன்னொரு நீதிபதி இந்த காரணங்களால் குற்றம் இல்லைங்கிறார். ரெண்டு பேரும் ஒரே சட்டத்தை மையமாக வச்சு தான் சொல்லுகிறார்கள். அதனால ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளணும்னா, அதனால் உச்ச நீதிமன்றம் தான் மேலே இருக்குங்கிறதுனால அதோட தீர்ப்பு இறுதியானது. ஆனால் அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் முன்னாடி இருக்கிற தீர்ப்பு செல்லுபடியாகத்தக்கது. அதனால் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று விரோதம், சட்ட விரோதம்னு சொல்ல முடியாது. ரெண்டு தீர்ப்புமே ஒன்றுக்கொன்று விரோதமானதாக இருக்கலாம், ஆனால் அந்த தீர்ப்புகள் சட்ட விரோதமானவைன்னு சொல்ல முடியாது. நம்ம எதை எடுத்துக்கொள்றதுங்கிறத கடைசியாக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் முன்னாடி உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பானது சட்ட விரோதமானது என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களும் சட்டத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறார்கள். அதனால இங்கே சாஸ்திரத்தில் என்ன, தர்மசாஸ்திரத்தில் வேதத்தில் என்ன பிரமாணம்னா, சாஸ்திரமே சில இடங்கள்ல ஒன்றுக்கொன்று விரோதமானதை சொல்லி இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கு. எதாச்ச ந ஹிம்சியாத் சர்வா பூதானி, எந்த உயிரினங்களையும் ஹிம்சை செய்யக்கூடாது. பார்க்கிறேன். எங்கனம் அவித்யா அனுஷ்டானமும் வித்யா உபாசனமும் சாஸ்திர பிரமாணம் உடையதோ அஞ்ஞனவே அதன் விரோத அவிரோதங்களும் ஆம். அதனால இங்க அவித்யா அனுஷ்டானம்ங்கிறது கர்ம அனுஷ்டானம், வித்யா உபாசனம்ங்கிறது ஞான பிரம்ம வித்யா உபாசனம், பிரம்ம வித்தையை சிந்தனை பண்றது. கர்மத்தை செய்யறதும் ஆத்ம ஞானமும் ஒன்றுக்கொன்று விரோதமானது என்று சொல்லி இருந்தாலும் ரெண்டையுமே சாஸ்திரம் தான் சொல்லி இருக்குங்கிறதுனால அங்க விரோதம் என்பது இல்லை. அதனால எப்படி எஞ்ஞனம் எல்லா பூத்தங்களையும் கொல்லற்க, இது ஒரு வாக்கியம் வேதத்துல. இப்படி ஒரு வாக்கியம், எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாதுங்கிறது, யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, எந்த உயிரினத்தையும் கொலை செய்யக்கூடாது. ஹிம்சாங்கிறது மகா பாப்பம், அதற்கு பாப்பம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கொலை பண்ணா பாப்பம் வரும்னு. அதே வேதத்துல இன்னொரு இடத்துல ஒரு யாகத்துக்காக பசுவை கொல்லலாம். பசுங்கிறது உயிரினம், பசுங்கிறது எல்லா விலங்குகளுக்கும் பொதுவான பெயர். அந்த ஒரு குறிப்பிட்ட யாகத்துல அந்த ஒரு விலங்கினத்தினுடைய ஒரு உறுப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு யாகத்துல ஆகுதியா கொடுக்கலாம். இப்போ ஒரு உறுப்பை எடுத்து ஆகுதியா கொடுக்கணும்னா அது கொன்னாதானே ஆகும், கொல்லாமல் எடுக்க முடியாது. அப்ப அப்படி சாஸ்திரம் சொல்லி இருக்கு. எந்த சாஸ்திரம் எந்த வேதமானது எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோ அதே சாஸ்திரம் ஒரு யாகத்துல ஆகுதியா ஒரு விலங்கினை பசு கொடுக்கலாம், விலங்கு ஆகுதியா கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கு. நம்ம ஹிந்து தர்மத்திலேயே பார்த்தாக்கா விஷ்ணு கோயில் சிவன் கோயில்ல பலி கொடுக்கறது இல்லை, ரொம்ப ஹிம்சை. சைவம்னாலே மாம்சம் சாப்பிடாம இருக்கிறது தான் சைவம் அப்படின்னா. அதே ஹிந்து மதத்துல என்ன இருக்கு, காடன் மாடன் மற்ற முனுசாமி கருப்பசாமி இதுக்கெல்லாம் கொடுக்குறோமே, அங்கே மாரியம்மா காளியம்மாவுக்கெல்லாம் ஆடு மாடு பலி கொடுக்கறதுங்கிறது இருக்கு. ஆனால் ஹிந்து மதம் என்ன சொல்லுது, ஹிந்து மதம் மேலான தர்மம், எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது, ஹிம்சை கூடாது
அதனால் சைவம்ங்கிறதே இங்கே பாரத தேசத்தில் இருக்குது. சைவம்ங்கிறது ஒரு மதத்தினுடைய கருத்தா சித்தாந்தமாக இந்த சைவ மதத்தில் தான் இருக்குது. சைவம்னு ஒரு மதத்தை குறித்தாலும் அது சைவ உணவை குறிக்கிறதா இருக்குனாக்கா அந்த மதமே அவ்வளவு தீவிரமாக சைவத்தை வலியுறுத்தி இருக்குங்கிறது அர்த்தம். ஆனால் அதே இந்து தர்மத்தில் பலி கொடுக்கறதுங்கிறது காலகாலமாக இருந்து கொண்டு இருக்குது. பலி கொடுத்துட்டு நல்லா விருந்து வச்சு சாப்பிட்றதுன்னு கெடா விருந்து வச்சு சாப்பிட்றதுங்கிறது இருக்குது. அப்போ என்ன இருக்குது, ரெண்டுமே பழக்கத்தில் இருக்குது. சில சைவ கடவுள்கள் இருக்காங்க, சில அசைவ கடவுள்களும் கடவுள்லையே வச்சுருக்குறோம். கடவுள்லையே இவங்கெல்லாம் பண்ணலாம், இவங்களுக்கெல்லாம் பண்ணலாம், இவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னா மாம்சம் மட்டும் இல்லை, சாராயம் சுருட்டெல்லாம் கூட வைக்கிறான். அதுக்கெல்லாம் கருப்பசாமி அந்த சாமிகளுக்கெல்லாம் அதெல்லாம் வைக்கிறோம். இதில் வேறு சரக்குகள்லாம் கூட வைக்கிறோம். அப்போ இது சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால் சாஸ்திரத்திலேயே ரெண்டு கருத்தும் இருக்கிறதுனால சாதாரண வாழ்க்கையில் ஒன்றுக்கொன்று விரோதமாக தெரியலாம். சாஸ்திரம் சொல்லி இருக்குங்கிற போது அந்த இடத்துல அதை கடைபிடிக்கலாம், அவ்வளோதான். அங்கே அம்மன் கோயில்லையோ துர்காவுக்கு முன்னாடியோ இல்லை கருப்பசாமி முனுசாமிக்கு அங்கே நைவேத்தியம் பண்ணுறதுன்னா அங்கே மட்டும் அதை பண்ணணும், அவ்வளோதான். அங்கே அது கடைபிடிக்க வேண்டிய தர்மம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இங்கே சிவன் கோயிலில் அது கிடையாது. சிவன் கோயில் இப்போ சாப்பிட்டாலே போகக்கூடாதுண்ணா, நம்ம சாப்பிட்டாக்கா அன்றைக்கி கோயிலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பழக்கத்தில் இருக்குது. அப்போ நம்ம அதை கடைபிடிக்கிறோம். சிவன் கோயிலுக்கு போகிறது, விஷ்ணு கோயிலுக்கு போகிறதுனாக்கா அது அன்னைக்கு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறோம். அதே இது வேறு கோயில்னாக்கா அங்கேயே படையில் போட்டு சாப்பிட்றதுன்னு இருக்குது. அப்போ அங்கே அது நியதி, இங்கே இது நியதி, அவ்வளோதான். இதில் ஒன்றும் முரண்பாடு கிடையாது. அந்த சாமிக்கு அப்படி, இந்த சாமிக்கு இப்படி, அவ்வளோதான். அதனால் சிலர் அங்கே போகிறதில்லை, இங்கே மட்டும் போகிறது, சிலர் இங்கே மட்டும் போகிறது, அங்கே போகிறது இல்லைன்னு மாற்றி பழக்கம். சிலர் என்னென்னா இங்கேயும் போவார் அங்கேயும் போவார்னா, அங்கே போகும்போது சாப்பிடுவார், இங்கே போகும்போது சாப்பிட மாட்டார்னா. ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்தாக்கா அந்த 40 நாள் முழு விரதம் தொடரதில்லை, இல்லை புரட்டாசி மாதத்தில் சாப்பிட்றது இல்லைன்னா அப்போ அந்த விரத காலத்தில் இருக்கிறார். மற்ற நாளில் சாப்பிடுவார்னா சாப்பிடுவார். இப்போ இது ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுமே ஹிம்சை அஹிம்சை ரெண்டுமே இருக்குது. அது நம்மளுடைய சங்கல்பத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய விரதத்துக்கு தகுந்த மாதிரி அதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதே மாதிரி கர்மம் அதற்கு ஒரு பலன், ஆத்ம ஞானம்னா அதற்கு ஒரு பலன், ரெண்டையும் சேர்த்து செய்யலாமே. இதில் ஒன்றுக்கு ஒன்று விரோதம் இல்லை. கர்மத்தை கடைபிடிக்கிற போது கர்மத்தை கடைபிடி, ஆத்ம ஞானத்தை கடைபிடிக்கிற போது ஆத்ம ஞானத்தை கடைபிடி. இல்லை ரெண்டுக்கு விரோதம்னா ஒன்றும் இல்லையே, ஏன்னா சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அதனால் விரோதம் பார்க்க வேண்டியது இல்லை என்பது பூர்வபக்ஷம். அது பூர்வபக்ஷம், இது நியாயம் இல்லை. இது அதெல்லாம் சரி, அது வேற விஷயம் போல. இங்கே கர்மம் ஞானம்ங்கிறது இல்லை, அது வேற விஷயம்னு சொல்றார். அதுக்கு பதில் சமாதானம். ந தூரமேதே விபரீதே விசூச்சி அவித்யா யாச்ச வித்யா இது ஸ்ருதேஹே. அப்படி இல்லை சொல்லிட்டார். நீ சொல்ற ஹிம்சை அஹிம்சை சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கலாம், ஆனால் அது இங்கே பொருந்தாதுன்னா. ஏன்னா இன்னொரு உபனிஷத்து அவங்க மேற்கோள் காட்டினது சாஸ்திரத்தையே, சாஸ்திரத்தில் இப்படி சொல்லி இருக்கு, அதனால் எடுத்துக்கொள்ளலாமேனா. அதே இன்னொரு உபனிஷத்து என்ன சொல்லுது, தூரமேத்தே விபரீத்தே விசூச்சி. இது இந்த கர்மமும் ஞானமும் எப்படிப்பட்டதுனாக்கா ஒன்றுக்கொன்று முழுக்க தூரமானது, ஒன்றுக்கொன்று நேர் எதிர் திசையில் செல்லக்கூடியது. அதனால் தூரம்னாக்கா இப்போ காஷ்மீரும் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாதிரினா, காஷ்மீர் ராமேஸ்வரம்னா அது ஒரு மூலையில் இருக்குது, இது ஒரு மூலையில் இருக்குது. ரெண்டுமே பாரத தேசம் தான், ஆனால் இது ஒரு மூலை, இதுக்கு அதுக்கும் தூரம் இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நடுவில் இருக்கிற ஒருவன் அந்த ஊருக்கு பயணப்படணும்னா ஒன்றுக்கொன்று நேர் விரோதமான பாதை. ஏன்னா விசூச்சிங்கிறதுக்கு நேர் எதிரானது. மதுரையில் இருக்கிற ஆள், தேனியில் இருக்கிற ஆள் ராமேஸ்வரம் போகணும்னாக்கா அவர் இந்த பக்கம் தெற்க போகணும். இல்லை நான் காஷ்மீர் போகணும், கன்னியாகுமரி காஷ்மீர் போகணும் அப்படின்னாக்கா, ரிஷிகேஷ் போகணும் அப்படின்னாக்கா அவர் வடக்க போகணும். அப்போ ஒன்றுக்கொன்று தூரமாக இருக்குது, ஒன்றுக்கொன்று நேர் விரோதமான பாதையாக இருக்குது. இப்போ இங்கேருந்து போகிறதுனா சென்னையும் நமக்கு தூரம்தான், அதற்கு மேலே டெல்லியும் தூரம்தான். டெல்லிக்கும் சென்னைக்கும் ரொம்ப தூரம் இருக்குது, ஆனால் ரெண்டும் ஒரே பாதையில் இருக்குது, விரோதம் கிடையாது.
இங்கேருந்து போகிற போது சென்னை போய் சென்னையிலேருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி, சென்னை வரைக்கும் ஒரு ட்ரெயின், சென்னையிலேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி போகலான்னாக்க ரெண்டும் ஒரே பாதையில் இருக்குது. ஆனால் ஒன்றுக்கொன்று தூரமானதாக இருக்குது. ஆனால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இந்த பக்கம் ராமேஸ்வரம், அந்த பக்கம் காஷ்மீர்னாக்க இது தூரங்கிறது மட்டும் இல்லை, ஒன்றுக்கொன்று விரோதமான பாதை. இதுக்கு தெற்க போகணும், அதற்கு வடக்க போகணும். அதனால் நான் போகிற வழியில் ராமேஸ்வரம் போயிட்டு வரேன்னு போக முடியாது. நான் காஷ்மீர் போகிறேன், போகிற வழியில் ராமேஸ்வரம் போயிட்டு போகிறேன்னா அது போகிற வழி கிடையாது. அது போகிறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தாலும் அது ஒரு சுற்றுப்பாதை தான், அது வழி கிடையாது. அதனால் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது. அதே மாதிரி கர்மமும் ஞானமும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது அப்படின்னு, தூரமானது நேர் எதிரானதுன்னு இன்னொரு உபனிஷத்தில் சொல்லி இருக்கு. அதனால் கர்மம் ஆத்ம ஞானம் சேர்க்க முடியாது. ஆத்ம ஞானம் சேர்க்க முடியாதுங்கிறதுனால உபனிஷத்து ஒன்றுக்கொன்று விரோதமானதுன்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த உபனிஷத்தில் சொல்லி இருக்கக்கூடிய வித்யாங்கிறதுக்கு ஆத்ம ஞானம்னு எடுத்துக்கொள்ளாம உபாசனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஆச்சாரியருடைய பதில். அது விரோதம்னு சொல்லி இருக்கிறதுனால உபாசனை பக்தின்னு எடுத்துக்கொள்ளலாம். இல்லை பக்தியில் பண்ணலாம். பக்தியில் நீங்கள் இந்த ஈஸ்வர பக்தி, இங்கே சிவன் கோயிலில் வேறு பக்தி, அங்கே மாடசாமி கோயில்னா அது வேறு பக்தினா அது பக்தியில் இது ஒரு அம்சம், அது ஒரு அம்சம். அதில் நம்ம என்னது ஒரு பலன் கருதி பண்ணுறோம். இங்கே ஒரு உபாசனைனா இங்கே ஒரு தேவதை இருக்குது, அந்த தேவதைக்கு போனால், அங்கே போனால், அந்த கோயிலுக்கு போனால் அது பிரார்த்தனை பண்ணால் ஒரு நிறைவேறும். இன்னொரு கோயிலில் இன்னொரு ஈஸ்வரன் இருக்கிறார், அவருடைய சக்தி வேறு, அவர் வேறு எதுக்கு ஸ்பெஷலாக இருக்கிறார்னா அங்கே போய் பிரார்த்தனை பண்ணால் அந்த பிரார்த்தனை நிறைவேறும்னு இருக்குது. அதனால் அது பக்தியில் கூட ஒன்றுக்கொன்று மாறுபட்டு ஒன்றுக்கொன்று பொருத்தி பார்க்கலாம். ஆனால் ஞானம்ங்கிறது அப்படி இல்லை. அது ஞானம் என்னது? சர்வாத்ம பாவம்ங்கிறதா ஞானம். இங்கே எல்லாமே ஆத்மா அப்படின்னு சொல்கிற பொழுது எப்படி ஒரு உயிரை கொள்ள முடியும்? அதனால் இங்கே அது பொருந்தாது. இங்கே ஆத்ம ஞான விஷயத்திலையும் கர்ம விஷயத்திலையும் ஒன்றுக்கொன்று பொருந்தாது. ஆத்ம ஞானம் இங்கே எல்லாமே ஆத்மா, நான் ஆத்மான்னு சொல்கிறது. கர்மாங்கிறது ஒரு பலன் வேணும்னா இந்த கர்மாவை பண்ணு அப்படின்னு சொல்லி செயலை சொல்வது. கர்மாவை பண்ணுறதுக்கு ஆசை வேணும், ஆத்ம ஞானத்துக்கு ஆசை போகணும். அதனால இது ஒன்றுக்கொன்று விரோதமானது. அதனால் அப்படி இது இந்த மந்திரம் சொன்னது கட்டோபனிஷத்தில் இருக்கிற மந்திரம். இன்னொரு உபனிஷத் கட்டோபனிஷத்துன்னு, கட்டோபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரம். அங்கே நச்சிகேதன் அப்படிங்கிற மாணவனுக்கு யமதர்மராஜா அதை சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார்? உடனே பூர்வபக்ஷி வித்யாம் ச அவித்யாம் ச இதி வச்சன அவிரோத இது சேத். இங்கே இந்த உபனிஷத்தில் ரெண்டும் சேர்த்து சொல்லியிருக்கு. அந்த உபனிஷத்தில் நீங்கள் பிரித்து சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இது இப்போ நம்ம பார்த்த இந்த ஈஷாவாசி உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு? வித்யை அவித்யை ரெண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டையும் சேர்த்து உபாசனை ரெண்டையும் சேர்த்து ஒருவன் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதனால இங்கே சேர்த்து இருக்கே அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் சொல்றார். படிக்கலாம். வித்யாம் ச அவித்யாம் ச இதி வச்சன इति वचनात् अविरोधः इति चेत् न हेतुस्वरूपफलविरोधात् विद्या अविद्या विरोधौ अविरोधयोः विकल्प असंभवात्. இந்த இடத்துல என்ன வருதுன்னா, எந்த இடத்துல வேதத்தில் முக்கியமாக கர்ம காண்டத்தில் ஒரு வேதத்தினுடைய ஒரு சாகை ஒரு பகுதியில் ஒரு கருத்து சொல்லி இன்னொரு பகுதியில் இன்னொரு கருத்து சொல்லி இருந்தா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு விகல்பம், அங்கே ஆப்ஷனல். நீ விரும்பினா செய்யலாம், இல்லைன்னா அதை செய்ய வேண்டியதில்லை, அல்லது ரெண்டையும் செய்யலாம். இப்படி நீங்கள் அங்கே போகிற போது அதை கடைபிடிக்கலாம், இங்கே போனால் இதை கடைபிடிக்கலாம். அது எந்த வேதத்தில் வருதோ அந்த வேதத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அவர்கள் அதை கடைபிடிக்கலாம். அல்லது சாய்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம்னாக்க என்ன அர்த்தம்? ரெண்டு மாதிரி நமக்கு எது வசதியோ அதை செய்யலாம். அல்ல, இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம்னு சாஸ்திரம் சொல்லி இருக்குனாக்க நமக்கு எது வசதியோ அதை நாம் எடுத்துக்கொண்டு செய்யலாம். அங்கே நமக்கு சுதந்திரம் இருக்குது. ஒரு சாய்ஸ் எதுவும் இல்லை, இப்படித்தான் பண்ணணும்னு சொன்னால் அப்படித்தான் பண்ணணும், அதை நம்ம மாற்ற முடியாது. எங்கே சாஸ்திரமே
ரெண்டு விதமான வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், ரெண்டு விதமாக சொல்லியிருக்கோம். அங்கே அதுக்கு பேர் விகல்பம்னு பேர். விகல்பம்னா சாய்ஸ்னு அர்த்தம். இப்போ நமக்கு சுதந்திரம் இருக்குது. நமக்கு விரும்பினா செய்யலாம், விரும்பலைன்னா அதை விட்டு விடலாம். செய்தே ஆகணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அதனால் மாரியம்மன் கோயிலுக்கு போகணும்னாக்கா அதுக்காக ஒரு அசைவமாக தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சைவமாக இருந்து போகலாம். அங்கே தேங்காய் பழம் மட்டும் நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கு ஏன் ஆடு வெட்டலைன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் துர்க்கை அம்மனோ மாடசாமியோ கருப்பண்ணசாமியோ ஏன் வெட்டலைன்னு அவர் கேட்க மாட்டார். இவருக்கு அதில் விருப்பம் இல்லை, இவர் அசைவம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னாக்கா அங்கே போய் சாதாரணமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போய் அங்கேயும் சாதாரணமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். அப்போ அது நம்மளுடைய சாய்ஸில் இருக்குது, நம்மளுடைய சாய்ஸில் இருக்குது. எங்கள் சாஸ்திரம் அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். விரும்பினா செய்யலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதே மாதிரி இங்கே கர்மம் ஞானம் ரெண்டுக்கும் ஒரு உபனிஷத்து கர்மம் ஞானம் ரெண்டையும் சேர்த்து ஒரே இடத்துல வித்யாம்ச அவித்யாம்சான்னு சொல்லி இருக்கு. இன்னொரு கட்டோபனிஷத்துல இது வேற இது ரெண்டு ஒன்றுக்கொன்று விரோதமானது தூரமானதுன்னு சொல்லி இருக்கு. இப்படி ரெண்டு இடத்துல ரெண்டு கருத்து இருக்கிறதுனால நமக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அது முடியாது. ஏன்னா கர்மாவில் அந்த வாய்ப்பு இருக்கு. கர்மா பண்ணுற பொழுது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அது நம்மளுடைய சுதந்திரம். செய்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது, நம்மளுடைய சாய்ஸில் இருக்குது. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். டாக்டருக்கு படிக்கிறதா இன்ஜினியரிங் படிக்கிறதான அது நம்மளுடைய சாய்ஸில் இருக்குது. நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதைத்தான் தேர்ந்தெடுக்கணும், இதைத்தான் செய்தே ஆகணுங்கிறது கிடையாது. செய்யணும்னு கமிட் பண்ணிட்டா அதான் செய்யணும். ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமா வேண்டாமா, எதை செய்யலாங்கிறது முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் நம்ம கையில் இருக்கு. அதனால கர்மாவில் சாய்ஸ் இருக்கு. அதுல விகல்பம் வைத்து கொள்ளலாம், செய்யலாம், செய்யாம இருக்கலாம். சாஸ்திரம் சொன்னாலுமே நமக்கு அது விருப்பம்னா செய்யலாம், இல்லைன்னா செய்ய வேண்டியது இல்லை. ஆனா கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் ஞான விஷயத்துல அப்படி இல்லை. கர்மாவில் சாய்ஸ் இருக்கு, ஞான விஷயத்துல சாய்ஸ் இல்லை. அதனால அங்க சாஸ்திரமே சாய்ஸ் கொடுக்க முடியாது. சாஸ்திரமே அறிவு விஷயத்துல உண்மை என்னவோ அதைத்தான் சொல்ல முடியுமே இல்லையா, அதுல சாய்ஸ் கொடுக்க முடியாது. அதான் சொல்றார். இதுக்கான ஆக்ஷேபம் இப்படி சொல்லி இருந்தால ஹேத்து ஸ்வரூப பல விரோதாத். இந்த கர்மம் ஞானம் ரெண்டுக்கும் ஹேத்து ஸ்வரூபம் பலம் விரோதமாக இருப்பதினால், ஹேத்துங்கிறது காரணம், கர்மாவுக்கு அவித்யா அஜ்ஞானம் காரணம். ஒருவன் கர்மாவை பண்ணணும் அப்படின்னாக்கா எனக்கு இந்த பலன் வேணுங்கிற ஆசையானது இருக்கணும். ஆசைங்கிறது இருக்கணும். ஆசை இருந்தால் தான் கர்மா நடக்கும். எனக்கு வேலை இல்லைன்னா வேலை வேணும், இல்லை திருமணம் ஆகணும்னா திருமணம் ஆகணும், இல்லை குழந்தை வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன கர்மா சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை பண்ணலாம். எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஆசை இல்லைன்னா நான் அதை செய்யணுங்கிறது இல்லையே. இப்போ கர்மா பண்ணணும் அப்படின்னாக்கா அங்கே ஆசையானது இருக்கணும். அதான் ஹேத்து. அப்புறம் அப்படி கர்மாவை பண்ணுறதுன்னா அதோடைய சொரூபம் என்னது? கர்மாங்கிறது துவைத்தத்தை மையமாக கொண்டது. ஒரு கர்மா ஒரு வேலையை செய்யணும்னா செய்யறதுக்கான வேலை இருக்கணும், செய்வதற்கான கருவிகள் சாதனங்கள் இருக்கணும், அப்புறம் அதற்கான பலன் செய்பவன் வேறையா இருக்கிறான், அடையக்கூடிய பலன் வேறையா இருக்கு, அவன் செய்கின்ற தொழில் வேறையா இருக்கு. இப்படி துவைத்த பிரபஞ்சம்ங்கிறது வேணும். அதனால கர்மாவனுடைய சொரூபம் துவைத்தம், இருமை. அப்புறம் பலன் என்னது? அவன் எந்த அளவுக்கு கர்மாவை பண்ணானோ அந்த அளவுக்கு அதற்கான பலனானது கிடைக்கும். விவசாயம் பண்றாருன்னா ஒரு மூட்டை அரிசியை போட்டு விவசாயம் பண்ணாக்க அதற்கு எவ்வளவு வருமோ அவ்வளவு வரும், அவ்வளவுதான். அப்போ அந்த விவசாயங்கிற தொழிலை அவர் செய்யணும், ஃபீல்டில் இறங்கி விவசாய நிலத்தில் போய் விவசாயத்தை பண்ணணும், அதற்கான பலன் என்ன செய்கிறாரோ அது கிடைக்கும். அதனால் கர்மாங்கிறது ஆசை இருக்கணும், அதை செய்வதற்கு துவைத்த விஷயங்கள் விவகாரங்கள் பொருட்கள் முதலானவைகள்லாம் நிறையா இருக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய பலன் செய்ததற்கு ஏற்றாற் போல கிடைக்கின்றது. ஆனால் ஞானம்ங்கிறதுல என்னது? ஞானம்ங்கிறது அதோட ஹேத்து ஆத்ம ஞானம்னாக்க அங்கே ஆசை இல்லை, விராகம்ங்கிறது இருக்கணும், வைராக்கியம்ங்கிறது இருக்கணும். உலகம் மித்யாவானது பொய்யானதுங்கிறது புரிந்திருக்கணும், அதிலிருந்து விலகி போகணும், எனக்கு பிறவாத நிலை வேணுங்கிற ஞானமானது முதல்ல வேணும். ஆனால் ஆத்ம ஞானம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிறவி துன்பமயமானது, நான் இதிலிருந்து விடுபட விரும்புகிறேன்கிற உலக விஷயத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த பற்றானது நீங்கி இருக்க வேண்டும். அதனால் இங்க ஆசை இல்லை, ஆசையை விடுதல்ங்கிறது இருக்கு. இப்போ ஹேத்துவே மாறுது. கர்மாவுக்கு ஹேத்து ஆசை, இங்க ஞானத்துக்கான ஹேத்து நிராசை.
அப்புறம் சொரூபம் என்னது? ஞானம் என்ன சொல்லுது? இருக்கிறது ஒன்று, ஈஷா வாசிமிதம் சர்வம், இங்கு எல்லாம் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது, இருப்பது ஒன்றுதான், எல்லாம் சிவமயம் என்று ஞானம். ஞானம்னாலே அங்கே அத்வைத்தமாக இருக்கு, துவைத்தம்ங்கிறது இல்லை, அதனுடைய சொரூபம் அப்படி. இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன? துக்க நிவர்த்தி. அங்கே அனித்தியமான பலன், இங்கே அமிர்தம்ங்கிற நித்தியமான பலனானது இருக்கின்றது. துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி, அப்புறம் பிறவாத நிலைங்கிற அமிர்தத்துவம் ஞானத்திற்கு பலனாக சொல்லி இருக்கு. அதனால் இந்த கர்மம் ஞானம் ஒன்றுக்கொன்று விரோதம் இருக்கின்றது, அதனால் சேர்க்க முடியாது. இங்கே நம்ம புக்கில் இருக்க தமிழில் பார்த்தோம்னாக்கா, ஹேது ஸ்வரூப பல விரோதம் இருத்தலினால், ஒன்றுக்கொன்று ஹேத்து ஸ்வரூப பல விரோதம் இருக்கு. அதற்கு திரும்ப ஒரு ஆக்ஷேபம், பூர்வபக்ஷம் கேட்கிறார். பூர்வபக்ஷி, சமுச்சய விதானாத் அவிரோதः ஏவ இதி சேத். இங்க சமுச்சயம்ங்கிறது விதியா இருக்கு. அங்கே கட்டோபனிஷத்தில் சொல்கிற பொழுது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தூரமானது, விரோதமானது அப்படின்னு கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே நச்சிகேதனுக்கு யமதர்மராஜா சொல்கிற பொழுது அது அர்த்தவாதமாக புகழ்ந்து சொல்லுகின்றார். ஞானத்தினுடைய மகிமையை சொல்கிற பொழுது அதனுடைய உயர்வை ஒரு புகழ்ந்து சொல்கிறார். புகழ்ந்து சொல்கிற ஒரு வாக்கியம்ங்கிறது வேற, ஒரு விதியாக இருக்கக்கூடிய வாக்கியம்ங்கிறது வேற. அதனால் சமுச்சய விதானாத்னா, இங்கே கர்மம் வித்யா அவித்யாங்கிறது ஒன்றும் ரெண்டும் சேர்ந்து செய்யணுங்கிறது விதியாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிற பொழுது அது விதியாக இருக்குது, கண்டிப்பாக சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு ஆளை புகழ்ந்து பேசுகிற பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் நம்ம சேர்த்து சொல்லுவோம். நல்லா உடனே மாதிரி ஒரு ஆள் உண்டா அப்படி இப்படின்னெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். அப்போ அது உண்மையாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கேட்கிற ஆளுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வரணும். அந்த மகிழ்ச்சி சந்தோஷமாக அவர் இருக்கிற பொழுது நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும், அதானே. அதனால் அர்த்தவாதம்ங்கிற பொழுது ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிற பொழுது என்ன வேணாலும் சொல்லி பேசலாம். நீங்கள் சொல்கிற கடோபனிஷத்து நச்சிகேதனுடைய வைராக்கியத்தை புகழ்ந்து பேசுறதுக்காக சொல்லப்பட்டது. அதனால அது முக்கியமான வாக்கியம் அல்ல. இங்கே கர்மம் உபாசனை ரெண்டும் சேர்த்து, கர்மமும் வித்தையும் அவித்தையும் அப்படிதான் சொல்லணும். உபாசனை சொல்ல கர்மமும் ஞானமும் அல்லது வித்தையும் அவித்தையும் சேர்த்து செய்யப்பட வேண்டியது விதியா சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால இதுதான் முக்கியமான வாக்கியம் அப்படின்னு சொன்ன. அதற்கு ஆச்சாரியர் சொல்றார், ந சக சம்பவ அனுபபத்தேகே அனுபபத்தேகே. இங்கே அது சாஸ்திரம் அப்படி சொல்லி இருந்தாலும் ஞான விஷயத்தில் ஒன்றும் மாற்ற முடியாது. சாஸ்திரமே ஒரு அறிவு சம்பந்தமான அறிவியல் சார்ந்த ஒரு ஞான விஷயத்தை சாஸ்திரமாக இருந்தாலும் மாற்றி சொல்ல முடியாது. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, இது உண்மை யதார்த்தம், நம்ம நேராக பார்த்து கொண்டு இருக்கிறோம், இது அறிவியல். சூரியன் மேற்கில் உதிக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல முடியுமா? சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ சாஸ்திரமாக இருந்தாலும் யுக்திக்கு பொருந்தாத ஒன்றை சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நடக்காது. அதனால் யுக்தி இங்கே ஞானம் கர்மம் இரண்டும் சேர்ந்து இருக்க முடியாது என்பது யுக்தி. ரெண்டும் சேர்ந்து ஒருத்தன் ஞானியாகவும் இருக்கிறான் அஜ்ஞானியாகவும் இருக்கிறான்னு இருக்க முடியுமா? ஞானியாக இருந்தால் அஜ்ஞானியாக இருக்க முடியாது, அஜ்ஞானியாக இருந்தால் ஞானியாக இருக்க முடியாது. இருளும் ஒளியும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? இருக்காது. இருள் இருக்கு, பிறகு அடுத்தடுத்து இருக்கலாம். முதல்ல இருட்டாக இருந்தது, ஒரு விளக்கேற்றின உடனே இருள் போய்விட்டது, வெளிச்சம் வந்து விட்டது. அப்போ வெளிச்சம் வந்த உடனே இருள் போயிருச்சு. ரெண்டும் சேர்ந்து இருளும் ஒளியும் ஒன்றாக இருக்க முடியுமானா ஒரே இடத்துல அது இருக்க முடியாது. ஆனால் முதல்ல கர்மியாக இருந்தார், கர்மாவை பண்ணி கொண்டு இருந்தார், அப்புறம் கர்ம யோகியாக இருந்தார், அதுக்கப்புறம் ஞான யோகியாக ஆயிட்டாருனாக்கா அது அசாத்தியம். அப்படி நடக்க முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு ஞானியாகவும் இருக்கிறார், தீவிரமாக கர்மாவும் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை, அது நடக்காது, முடியாது. அதான் இங்கே சொல்கிறார் ஆச்சாரியர், சக சம்பவ அனுபபத்தேகே, இரண்டும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது பொருந்தாததினால். உடனே பூர்வபக்ஷி சொல்றார், கிரமேண ஆශ්‍රயே
क्रमेण एक आश्रये स्याता विद्या विद्ये इति चेत् சமகாலத்தில் இருக்க முடியாது, ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கலாமே. இருளுக்கு பிறகு ஒளி வரலாம், அப்படி ஒன்றனுக்கு பின் ஒன்றாக இருக்கலாமே அப்படின்னு கிரமமாக ஏக ஆசிரியம். முதல்ல கர்மியாக இருந்தார், அப்புறம் ஞானியா ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்மா ஒரு இருளும் ஒளியும் ஒன்றா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இருள் போனதுக்கப்புறம் இது ஒளி வந்த உடனே இருள் போயிருச்சு, முதல்ல இருள் இருந்தது பிறகு ஒளி வந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் எப்போ ஒளி வந்ததோ அதன் பிறகு இருள் வருகிறதுன்னு சொல்ல முடியாது. ஒளி இருக்கிற வரைக்கும் இருளானது வர முடியாது. அல்ல, இந்த கிரமம் அப்படிங்கிறதுலையும் கர்மத்திற்கு பிறகு ஞானம்னு சொல்லலாம், ஞானத்திற்கு பிறகு கர்மங்கிறது சொல்ல முடியாது, அப்படி பொருந்தது. அதனால் முடிவு என்னென்ன ஆச்சரியர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவன் இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லற தர்மங்கள் எல்லாம் செய்யலாம், பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு வேதாந்த சாஸ்திரம் சிரவணம் பண்ணுறது இல்லை பக்தியில் இருக்கிறது ஞானத்திற்கு வரலாம், துறவு வாழ்க்கைக்கு வரலாம், அது சாத்தியம். அதனால் அது கிரமம். அதை நம்ம ஆரம்பத்தில் இருந்து சாஸ்திரம் சொல்லுது, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒரே சமயத்தில் ஒருவன் இல்லற தர்மத்தையும் கடைபிடித்து கொண்டு நான் துறவர தர்மத்தையும் கடைபிடிப்பேன்னா எப்படி கடைபிடிக்க முடியும்? இல்லறத்தில் இருந்தால் இல்லற தர்மம், துறவரத்தில் இருந்தால் துறவர தர்மம். இல்லை நான் துறவி மாதிரி இருப்பேன் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன்னா அப்படி இருக்க முடியும்? இப்போ துறவு வாழ்க்கைக்கு பிறகு இல்வாழ்க்கைங்கிறது இருக்க முடியாது. இல்வாழ்க்கைக்கு பிறகு துறவு வாழ்க்கைக்கு ஒருவன் போகலாம், அது அப்படித்தான் போக முடியும். ஒரே சமயத்தில் நான் இல்வாழ்க்கை இல்லற தர்மத்தையும் கடைபிடிப்பேன் துறவு தர்மத்தையும் கடைபிடிப்பேன் என்றோ, அல்லது துறவியாக கொஞ்சம் காலம் இருந்துட்டு அப்புறம் நான் இல்வாழ்க்கைக்கு வந்துடுறேனோ வர முடியாது. இல்வாழ்க்கையிலேருந்து துறவு வாழ்க்கைக்கு போகலாமே வெளியே, சாமியாராக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணு பார்த்தேன் அப்படின்னா அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படி மாற்றி பண்ண முடியாது, அது பாப்பம். அதனால் ஞானத்திற்கு பிறகு ஒருவன் கர்மாவுக்கு வர முடியாது, கர்மாவிலிருந்து ஞானத்திற்கு போகலாம், ஞானத்தையும் கர்மாவையும் சமகாலத்திலையும் செய்ய முடியாது, அதான் விஷயம். அதனால் அதற்கு ஆச்சாரியர் சொல்கிறார், கிரமேண ஏக ஆசிரியே, கிரமமாக ஞானத்திற்கு பிறகு வித்யாஞ்ச அவித்யாஞ்ச வித்யாஞ்ச, ஞானத்திற்கு பிறகு கர்மானாக்கா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சொல்கிறார் நேன. அதுக்கு உதாரணம் கொடுக்குறார் ஆச்சாரியரே. என்னுடைய தமிழ் பார்த்துட்டு மேற்கொண்டு போகும். தமிழில் ஏது சொரூபம் பல விரோதம் இருத்தலின், வித்யா அவித்யா விரோத அவிரோதங்களின் விகற்பம் பொருந்தாமையின், சம்சயம் விதித்தலின் சமுச்சயம் விதித்தலில் அவிரோதமே என்று கூறற்க. சமுச்சயத்தில் ஒன்றுக்கொன்று சேர்தல்ங்கிறதுல விரோதம் இல்லைன்னு சொல்லாத, உண்மையிலேயே இதில் விகற்பம்ங்கிறது வர முடியாது. சேர்தல் என்பது சாத்தியம் இல்லை, இப்படி அப்படின்னு வைத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா கூடவே சம்பவித்தல் பொருந்தாமையின், இந்த வித்யா அவித்யா கர்மம் ஞானம் ரெண்டும் சமமாக இருத்தல்ங்கிறது சாத்தியம் இல்லை. அப்படின்னா வித்தை அவித்தைகள் கிரமமாக ஒரு ஆசிரியத்தில் உண்டாம் என்ற என்ன இருக்க, கிரமமா ஒன்றுக்கு பின் ஒன்றாக அது இருக்குமா அப்படின்னாக்கா, கர்மத்திற்கு பிறகு ஞானம் இருக்கலாம், ஆனால் ஞானத்திற்கு பிறகு கர்மங்கிறது இருக்காது. அதான் சொல்றார் ஆச்சாரியர். அதுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றார். வித்யா உற்பத்தோ அவித்யாயாஹ ह्यस्तत्वात् तदाश्रये अविद्या अनुपपत्तेः न हि अग्नि उष्णः प्रकाशश्च इति विज्ञान उत्पत्तौ यस्मिन् नाश्रये तत् उत्पन्नम् तस्मिन् एव आश्रये शीतः अग्निः अप्रकाशो वा इति अविद्यायाः उत्पत्तिः नापि संशयः अज्ञानं वा.
அதாவது ஒரு விஷயத்தில் அஜ்ஞானம் இருக்கலாம், பிறகு ஞானம் வரலாம். ஒரு முறை ஞானம் வந்துவிட்டால் திரும்ப அஜ்ஞானம்ங்கிறது வராது. இங்கே வெளிச்சத்தில் வேணால் வரலாம். இருட்டு இருக்குது, அப்புறம் வெளிச்சம் வருது, திரும்ப இருட்டு வருதுன்னா, பகல் இரவு இருந்தது, அப்புறம் பகல் வருது, திரும்ப இரவு வந்ததுன்னு இங்கே வேணால் மாற்றி வரலாம். ஆனால் ஞானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை ஒரு விஷயத்தை பற்றிய ஞானம் வந்துவிட்டால் அதுக்கப்புறம் அதில் அஜ்ஞானம்னு சொல்ல முடியாது. அந்த ஞானம் கொஞ்சம் மறக்கலாம் வேணாம், தற்காலிகமாக ஞானம் மறந்து போகலாம், ஆனால் எனக்கு அது தெரியாது அப்படின்னு அதன் பிறகு சொல்ல முடியாது. ஒரு முறை ஞானம் வந்தது தான், அது ஒரு பொழுதும் மாறுவது இல்லை. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம், நல்லா ஓட்ட தெரியும், அப்புறம் 20 வருஷமாக சைக்கிள் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறது மறந்து போச்சுன்னு முதல்ல இருந்து பெடல் போட்டு ஆரம்பிக்கணுமா? இல்லையே. எடுக்கிற போது கொஞ்சம் நேரத்துக்கு அது மறந்து போனதுனால சுத்தமாக அந்த ஞானமே போச்சுன்னு சொல்ல முடியாது. டச்சு விட்டதுனால கொஞ்ச நாள் பண்ணலேங்கிறதுனால ஆரம்பிக்கிற போது கொஞ்சம் ஒரு யோசனை இருக்கும், அப்புறம் அது வந்துடும். ஆனால் அந்த வித்தையானது மறந்தே போச்சு, முழுக்க அழிஞ்சு போச்சு, முழுக்க திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை. அழிந்து போய்விட்டதுங்கிறது இல்லை, மறந்து வேணால் போகலாம். அபியாசம் இல்லாததுனால மறந்து போகலாம், ஆனால் அழிந்து போதல் என்பது இல்லை. அதனால் ஞானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை வந்து விட்டால் அதுக்கப்புறம் அது போகிறது இல்லை. அதனால் துவைத்தம் சத்தியம்னு இருந்தவனுக்கு ஒரு முறை அத்வைத்தம் தான் சத்தியம், ஆத்மா ஈஸ்வரன் தான் அனைத்துமாக இருக்கிறான்னு ஒருவன் புரிந்து கொண்டான்னா அதன் பிறகு அவனுக்கு உலகம் அவனை மயக்காது. உலகத்தை ஒரு பொழுது அவன் சத்தியமாக திரும்ப நினைக்க மாட்டான். அந்த அஜ்ஞானமானது மீண்டும் வராது. எனக்கு இது வேண்டும் அது வேண்டும்ங்கிற ஆசையானது அவனிடத்தில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு தான் இங்கே உதாரணம் கொடுத்திருக்கிறார். அக்னியை வைத்துக்கொண்டு உதாரணம் கொடுத்திருக்கிறார். வித்யா உற்பத்தி ஆங்கால் அவித்தை அஸ்தமாயினமையின் அதன் ஆசிரியத்தில் அவித்தை பொருந்தாமையின். இந்த வித்தை ஞானமானது வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அவித்தைங்கிறது அஜ்ஞானமானது வருதல்ங்கிறது சாத்தியமில்லை. அக்னி உஷ்ண பிரகாசம் என்னும் விஞ்ஞானம் உற்பத்தி ஆகுமிடத்து எதன் ஆசிரியத்தில் அதன் உற்பத்தமோ அந்த ஆசிரியத்திலேயே அக்னியை பார்க்கிறார், இது பிரகாசமா இருக்கு, வெப்பமா இருக்கு அப்படிங்கிற ஞானமானது பார்த்த உடனே வந்து விடுகிறது. ஒரு நெருப்பை பார்த்த உடனே தெரியுது நமக்கு இது வெப்பமா இருக்கு, பிரகாசமா இருக்கு அப்படின்னு அந்த நெருப்பை பார்த்து அந்த அறிவானது வந்து விட்டது. அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் இது இல்லை, இது குளிர்ச்சியா இருக்கு, பிரகாசம் இல்லாம இருக்கு அப்படின்னு அதை மாற்றி நினைக்க முடியுமா? ஒரு முறை அதை பற்றி அறிவு ஏற்பட்டு விட்டால் திரும்ப பார்க்கிற பொழுது அதே இடத்துல அதே பொருள்ல இன்னொரு தவறான புரிதல்ங்கிறது வர முடியாது. சரியான அறிவு வந்த பிறகு தவறான புரிதல்ங்கிறது வர முடியாது. தவறான அறிவு இருந்து மாறி சரியான அறிவு வேணா வரலாம், ஆனால் சரியான அறிவு வந்துட்டா அதுக்கப்புறம் தவறுதல் என்பது வர முடியாது. கயிற்றில் பாம்பை பார்க்கலாம், ஆனால் எப்போ பாம்பு இல்லை கயிறு தான் இருக்குன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் பாம்பை பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது, அது தெரியாது, பார்க்க முடியாது. அதே தான். அதே இடத்துல பிறகு திரும்ப அந்த அத்தியாசமானது வருதல் சாத்தியம் இல்லை. வந்ததுன்னா ஞானமே வரலைன்னு அர்த்தம். இல்லை, ஞானம் வந்துட்டா கண்டிப்பாக திரும்ப அஜ்ஞானமானது வராது. அஜ்ஞானம் வருதுன்னு நினைச்சா அங்கே ஞானமே வரவில்லை என்ற அர்த்தம். அதனால் அக்னி உஷ்ண பிரகாசம் என்னும் விஞ்ஞானம் உற்பத்தி ஆகும் இடத்து எதன் ஆசிரியத்தின் அதன் உற்பத்தமோ அந்த ஆசிரியத்திலேயே அக்னி சீத்தம் அப்பிரகாசம் என்ற அவித்தையின் உற்பத்தி நாசமாக உண்டாகாது. இல்லை, அந்த அவித்தையானது திரும்ப வராது. அக்னி சூடானது, அது பிரகாசமானதுன்னு ஒரு முறை தெரிந்து கொண்டா. இப்போ குழந்தை இருக்கு, நெருப்பு ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி அது பார்த்ததில்லை, அது மெதுவாக அதில் போய் கை வைக்க போகுது. அப்போ என்னது அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த நெருப்பு சுடுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. அது தெரியாமல் அதில் போய் கை வச்சு அது சுட்டு கொண்டா அதுக்கப்புறம் என்னது, அது அறிவு வந்துருச்சு, இது மாதிரி இருந்தாக்கா, இது எரிஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா அதில் கை வச்சா சுடும் அப்படிங்கிற முதல் தடவை தெரிந்து கொண்ட பிறகு அதுக்கப்புறம் நெருப்பை பார்த்தா அதில் கை வைக்குமா? வைக்காதே. அப்போ முதல் தடவை தப்பு பண்ணது அறியாமையினால. பிறகு அறிவு வந்த பிறகு நெருப்புனாலே அந்த மாதிரி எரியறத பார்த்தாலே இது நெருப்பு, இது தொட்டா நமக்கு சுடுங்கிறது அந்த குழந்தைக்கு அந்த விவேகம் வந்துடுது. அதுக்கப்புறம் அதில் போய் திரும்ப நெருப்பு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சு பார்க்கலாமேன்னு வைக்காது. அது ஒரு முறை அந்த அறிவு வந்துட்டா வந்தது தான், மாறாது. தெரியாமல் கவனக்குறைவாக தப்பு பண்ணுறதுங்கிறது வேற,
ஆனால் அதுக்காக அறிவு போயிருச்சுங்கிறது இல்லை. அது கேர்லெஸ்னால, கவனக்குறைவுனால, அறியாமையினால வர்றது, அது வேற விஷயம். ஒரு முறை ஒரு பொருளை பற்றிய ஞானம் வந்து விட்டால் அதன் பிறகு அது மாறாது. அதனால திரும்ப அந்த இடத்துல அவித்தைங்கிறது வர முடியாது. நான் ஆத்மா, நான் பூர்ணன், நான் பிரம்மம்னு ஒருவன் ஒரு முறை புரிந்து கொண்டா திரும்ப நான் ஜீவன் அவன் நினைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஜீவன் நினைச்சாதான் அதுக்கப்புறம் கர்மா பண்ண முடியும். நான் ஆத்மானு புரிந்து கொண்ட பிறகு அவன் கர்மாவுக்கு திரும்ப வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ ஏதோ பண்ணலாமேனா பண்ணலாம், அது வேற யாருக்காகவோ உலக நன்மையின் பொருட்டு மற்றவர்களுக்காக பண்ணலாமே ஒழிய தனக்காக பண்றதுங்கிறது பண்ண மாட்டார். அதனால இது பொருந்தாது. அதனால இதுல சந்தேகமோ அஜ்ஞானமோ திரும்ப வருவது இல்லை. இங்க இந்த உபனிஷத்துல இருந்தே மேற்கோள் காட்டுகிறார். அதற்கு உபனிஷத் மந்திரம், யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதஹ தத்ர கோ மோகஹ கஹ சோகஹ ஏகத்வம் அனுபஷ்யதஹ இதி சோகமோகாதி அசம்பவ ஸ்ருதேஹ அவித்யா அசம்பவாத் ததுபாதானஸ்ய கர்மணக அபி அனுபபத்திம் அவோச்சாம அமிர்தமஷ்ணுதே இதி ஆபேக்ஷிகம் அமிர்தம். அதனால இப்படி இந்த உபனிஷத்தே சொல்லியிருக்கு. எவ்விடத்தில் எல்லா உயிர்களையும் ஆத்மாவாகவே யார் பார்க்கின்றானோ அவனுக்கு மோகம் என்பது இல்லை, சோகம் என்பது இல்லை. ஒருமுறை நான் ஆத்மா, இங்கே எல்லாமே ஒரே ஆதாரத்தை கொண்டது, எல்லாமே ஆத்மான்னு ஒருவன் ஒரு முறை புரிந்து கொண்டான் அதன் பிறகு அவன் விரும்புவதற்கு அந்நியமாக ஒரு பொருள் இல்லை, வெறுப்பதற்கும் அந்நியமாக ஒரு பொருள் இல்லை. அவன் சோகத்தையோ மோகத்தையோ மயங்குவதற்கு ஒரு பொருள் இல்லை, அவனை மயக்கிறதுக்கு ரெண்டாவது பொருள்ங்கிறது இல்லை. ஒரு முறை இது இருக்கிறது காணல் நீர் தான் தெரிந்து கொண்ட பிறகு அதை பார்த்து மயங்குவானா? அதுக்கப்புறம் தோற்றம் தெரியலாம். காணல் நீர்னு பார்க்கிறோம், முதல் முறை அதை பற்றி விவேகம் இல்லாத பொழுது பக்கத்தில் போய் ஏமாந்து போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப அதை பண்ணுவானா? அதுக்கப்புறம் தோற்றத்தில் தெரிந்தாலும் அந்த தவறு, அது மேலே மோகமானது, அங்கே தண்ணீர் இருக்குங்கிற எண்ணமானது வராது. ஒரு முறை ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணத்தை போட்டு ஏமாந்தா திரும்ப போய் போடுவானா? விவேகம் இருந்தால் போடமானா? ஒரு முறை அனுபவம் முதல்ல தெரியாமல் பண்ணிட்டான், அப்புறம் ஒரு போட்டாலும் வாங்கிட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் திரும்ப அதே தப்பை பண்ண மாட்டாரே. போட்டால் பேங்க் வட்டி கம்மியாக இருந்தாலும் பேங்க்கில் போகிறது நல்லதுன்னா அதானே பண்ணுவோம். ஒரு முறை ஏமாந்தாலும் திரும்ப ஏமாற மாட்டாரே. அதனால் ஒரு முறை உலகம் மித்யா பொய்ன்னு புரிந்து கொண்டா திரும்ப அதன் மேலே மோகமானது வர முடியாது, அவித்யா வர முடியாது. அவித்யா இல்லை, மோகம் இல்லைன்னா அங்கே கர்மாங்கிறது சாத்தியமே இல்லை. அதனால் ஞானத்தோட கர்மா என்பதோ ஞானத்திற்கு பிறகு கர்மா என்பதோ வாய்ப்பு இல்லை. ஞானத்துக்கு முன்னாடி கர்மா இருக்கலாம், கர்மாவுக்கு பிறகு ஒருவன் ஞானத்திற்கு வரலாம். ஆனால் ஞானமும் கர்மமும் சேர்ந்து இருக்காது, ஞானத்திற்கு பிறகு கர்மா என்பதும் இருக்காது. ஆனால் ஞானம் வந்தால் அதோட பூர்ணத்துவமானது வந்து விடுகிறது. அவர் ஏதாவது கர்மா பண்ணாலும் அது பொழுதுபோக்கு, விளையாட்டு, லீலை அல்லது மற்றவர்களுக்காக செய்வது. அவர் அதிலிருந்து எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. அதான் அதனால் இப்படி சொல்லி முடிச்சிட்டார். அப்போ அமிர்தத்துவம்னு இருக்கே, அமிர்தத்துவத்துக்கு என்ன அர்த்தம்? அமிர்தத்துவங்கிறது ஆபேட்சிக அமிர்தத்துவம். மனித பிறவி, மனித லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவர்களுடைய ஆயுட்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தேவர்களுடைய ஆயுட்காலம் நீண்டதாக இருக்கிறதுனால அது அமிர்தத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் அவர் பிரகிருத்தியில் லயமாய், அந்த உபாசகன் பிரகிருத்தியில் லயமாகி இருந்தார்னாக்கா பிரகிருதி எது வரைக்கும் பிரளயம் இருக்கோ அது வரைக்கும் அவர் அப்படியே இருப்பார். ஒரு நீண்ட காலத்துக்கு அந்த கல்பம் முடிகிற வரைக்கும் அடுத்த பிறவியை எடுக்காம அவர் அப்படியே இருப்பார். ஆனால் அது ஆபேட்சிகம், சார்புடையது. அதனால் நிரந்தரம்னு சொல்கிறோம். நிரந்தரம்ங்கிறதே சார்புடையது தான். வேலையில் தற்காலிகமாக டெம்பரவரி வேலை, நிரந்தரமான வேலைன்னு கவர்மெண்ட் வேலையிலேயே ஒப்பந்த தொழிலாளர் அப்படின்னு போடுறோம். அப்புறம் ஆசிரியர் பணிக்கு நிரந்தர ஆசிரியர் இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டான்னு, அதனால் நிரந்தர பணின்னு. என்ன நிரந்தரம்? ஒப்பந்தம்னா 1 வருஷம் இருக்கும், நிரந்தரம்னா 60 வயசு வரைக்கும் இருப்பார், அவ்வளோதானே. சாகிற வரைக்கும் இல்லையே.
அதனால் அது நிரந்தரம்ங்கிறது என்னது? 10 வருஷம் இல்லை 4 வருஷம் 5 வருஷம்னாக்கா அது தற்காலிகம். அதே 20-30 வருஷங்கிற பொழுது அது நிரந்தரம்னு சொல்லுவோம். இதை ஒப்பிட்டு பார்க்கிற போது அது நிரந்தரமே ஒழிய அந்த மேனேஜர் பதவியோ அல்லது முதல்வர் பதவியோ அவருக்கு நிரந்தரமா என்ன? அவரே நிரந்தரம் கிடையாதே. அதுக்கு முன்னாடி அவரே போய் சேரலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட வயசு தான். அந்த வயசுக்கு மேலே அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு. அதனால் அது நிரந்தர வேலைங்கிறது கிடையாது. மற்ற தனியார் வேலையை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அரசு வேலைங்கிறது ஒரு கேரண்டியான வேலையாக இருக்குது. அதனால் அது நிரந்தரமானது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நிரந்தரம்ங்கிறதே சார்புடையது என்பது தான். அதனால் இங்கே தேவர்கள் அமிர்தத்துவத்தை அடைந்தவர்கள்னு சொன்னால், அமிர்தம் பருகியவர்கள் அமிர்தத்தை அடைந்தவர்கள்னு சொன்னால் அது நிரந்தரமானது அல்ல. பூலோகத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது நீண்ட காலம், அதனால் நிரந்தரம்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது மட்டும் இல்லை, இந்த வித்யாங்கிற சப்தத்துக்கு ஞானம்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டா மரணத்திற்கு பிறகு அவன் பயணப்படுகிறான்ங்கிறது சாத்தியம் இல்லை. அஜ்ஞானம் இருந்து அவன் கர்ம பலன் இருந்து புண்ணியம் இருந்து பாப்பம் இருந்தால் தான் அதை அனுபவிக்கிறதுக்காக ஒரு பயணப்படுவார். இங்கே உபனிஷத்து முடிக்கிற பொழுது என்ன முடிச்சது? அவன் அந்த பயண மார்க்கம்ங்கிறத சொன்னது. அவன் பிரார்த்தனை, மரண காலத்தில் ஒரு பிரார்த்தனை, நான் உயர்ந்த லோக்கங்களுக்கு போகணும், நான் பண்ண புண்ணியத்தெல்லாம் மறந்துடாத, பாப்பத்தெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு யாத்ரா பிரார்த்தனையானது, மார்க்க பிரார்த்தனையானது இருந்தது. அந்த வித்யாங்கிறதுக்கு உபாசனைன்னு எடுத்துக்கொண்டா தான் அங்கே பயணம்ங்கிறது சாத்தியம். பயணம்ங்கிறது இருக்கும், பிரார்த்தனைங்கிறதுக்கு பொருள் இருக்கும். அங்கே ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம்னு எடுத்துக்கொண்டா அதன் பிறகு பயணம் என்பதே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறார். அதை படித்து முடிச்சிடலாம் நம்மளும். வித்யா சப்தேன பரமாத்ம வித்யா கிரகணே ஹிரண்மயேன இத்யாதினா துவார மார்காதி யாச்சனம் அனுபபன்னம் ஸ்யாத். தஸ்மாத் உபாசனயா சமுச்சயः ந பரமாத்ம விஜ்ஞானேன இதி யதா அஸ்மாபிः வியாக்கியாத ஏவ மந்த்ராணாம் அர்த்தः இதி உபரம்யதே. வித்யா அவித்யா பொருந்தாமீன் அதனை உபாதானமாக கொண்ட கர்மத்திற்கும் பொருத்தம் இன்மை கூறிற்றாம். அவித்யா ஞானிட்ட இடத்துல அஜ்ஞானம் இருக்க முடியாதுங்கிறதுனால அஜ்ஞான காரியமான கர்மா என்பதும் இருக்காது. அதுக்கப்புறம் அமிர்தம் அஷ்ணுதே என்பது ஆபேட்சிகம் அமிர்தம் ஆம் அப்படின்னா சார்புடைய ஒரு மனித பிறவி, மனித லோகத்தை ஒப்பிடுற பொழுது அது நீண்டது அப்படிங்கிற அந்த அர்த்தம். வித்யா சப்தத்தினால் பரமாத்ம வித்யை கிரகிக்கப்படில், வித்யாங்கிற சப்தத்துக்கு பரமாத்ம வித்யா ஆத்ம ஞானம்னு எடுத்துக்கொண்டா ஹிரண்மயேன என்பதாதியால் துவார மார்க்காதி யாச்சனம் பொருத்தம் இன்மையாம். இல்லை, ஹிரண்மயேன அந்த மந்திரத்தில் இருந்து நான் உங்களுடைய அந்த வாசலை திறந்து வையுங்கள், நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணார். நான் உங்களுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நான் முழுசாக பார்க்கணும், நல்ல விதமாக நல்லா பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணார். அப்புறம் எனக்கு உத்தரகதியில் உத்தர மார்க்கமாக நல்ல உயர்ந்த கதியாக இருக்கணும், என்னுடைய பயணமானது தட்சிண மார்க்கமாக இல்லாமல் உத்தர மார்க்கமாக இருக்கணும், நல்ல பாதையாக இருக்கணுங்கிற பிரார்த்தனையெல்லாம் இருந்தது. அதனால் அந்த மார்க்க பிரார்த்தனைங்கிறது ஞானத்திற்கு பிறகு பொருந்தாது. வித்யா சப்தத்தினால் பரமாத்ம வித்யை கிரகிக்கப்படில் கிரண்மயேன என்பதாதியால் துவார மார்க்காதி யாச்சனம் பொருத்தம் இன்மையாம். அதனால் உபாசனையோடு சம்சயமாம் இந்த கர்மம். அதனால் இங்கே வித்யாங்கிற சப்தத்துக்கு உபாசனைங்கிற அர்த்தம் தான் எடுத்துக்கொள்ளணும். ஆத்ம வித்யா ஆத்ம ஞானம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது பொருந்தாது. அப்படி சிலர் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். அல்லது அந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாங்கள் சொன்ன அர்த்தம் தான் சரியானது, அதுதான் பொருத்தமானது. பரமாத்ம விஞ்ஞானத்தினோடு அன்றாம் என்று எங்கனம் நம்மால் வியாக்கியானம் செய்யப்பட்டதோ அதுவே மந்திரங்கட்கு பொருளாம் என்று உணர்க. அதுதான் மந்திரத்தினுடைய சரியான அர்த்தம்னு புரிந்து கொள்ளணும். அதனால் இந்த உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும்
வித்யாங்கிறது உபாசனை. ஏன்னா அது கர்மத்தோட சேர்த்து செய்யப்படணும்னு சொல்லப்பட்டு இருக்கிறதுனால. மற்ற இடங்களில் வித்யானா ஞானம், ஆத்ம ஞானம்னு மோட்சத்தை தரும் என்பது மற்ற இடங்கள்ல எடுத்துக்கொள்ளலாம். கர்மமும் ஞானமும் பொருந்தாதுங்கிறதுனால இங்கே கர்மத்தோடு சேர்த்து செய்யப்படணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதுனால இது வித்யாங்கிறதுக்கு இந்த இடத்துல உபாசனை. அதனுடைய பலனான அமிர்தம் என்பது ஆபேட்சிகம், அது சார்புடையது. பூலோகத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, மற்ற ஜீவர்களுடைய பிறவியை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த உபாசகன் நீண்ட காலம் பிறவாமல் அவள் பிரகிருத்தியில் லயமாகி இருப்பான்கிற அர்த்தம். இங்ஞனம் ஸ்ரீ கோவித்த பகவத் பூஜ்ய பாதசிஷ்ய பரமஹம்ச பரிவிராஜக ஆச்சாரிய ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் செய்த வாஜ்யசனேய சம்ஹிதா உபனிஷத் ஈஷாவாசிய உபனிஷத் பாஷ்யம் சம்பூர்ணம். ஓம் தத் சத். இப்படி இந்த ஈஷாவாசிய உபனிஷத் முடிகின்றது. அதற்கான விளக்க உரை ஆச்சாரிய சங்கராச்சாரியர் பண்ண பாஷ்யமும் நிறைவு பெறுகின்றது. நாமும் இந்த உபனிஷத்தை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். புதிதாக நிறைய பேர் நீங்கள் ஏற்கனவே பகவத்கீதை உபனிஷத்துலாம் மற்ற சாஸ்திரங்கள்லாம் கேட்டிருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு எளிதானது. உபனிஷத்துங்கிறதே கொஞ்சம் கடினமான ஒன்று தான். அதுவும் ஈஷாவாசிய உபனிஷத்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கு. இருந்தாலும் முழு வேதத்தினுடைய சாரத்தை சொல்லியிருக்கு. வேதம் என்ன சொல்லுதுன்னா கர்மம், பக்தி, ஞானம், அதை தொகுத்து ரொம்ப அழகாக இந்த உபனிஷத் சொல்லியிருக்கு. நாமும் இதை நிறைவு செய்கின்றோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.